கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் மனுஷர் பாஷைகளில் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறதான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த காரியம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இன்னைக்கு வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அநேக பேர் இன்னைக்கு அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கப்படுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறதே, நீங்கள் அந்நிய பாஷைகள் பேசினாலும் தீர்க்க தரிசனம் பேசினாலும் பிறருக்கு நீங்க அன்னதானம் பண்ணினாலும் நீ என்ன செஞ்சாலும் அன்பு உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் அது எல்லாமே வீண் பிரயோஜனம் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையினுடைய அந்த சரித்திரத்தை நாம் எடுக்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சக மனிதர்களோடு கூட இன்னைக்கு என்ன அன்பா இருப்பது இல்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிக்கூரா ஜெபிக்கிறார்கள், வேதத்தை தியானிக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிறார்கள். ஆனாலும் சக மனிதர்களோடு கூட அன்பு கூற தெரியாத ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். சக மனிதர்களோடு எப்படி விசாரிப்பது வேண்டும் என்று சொல்லி தெரிவது கிடையாது. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, தெய்வத்தோடு கூட நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், நெருக்கம் உள்ளவனாக இருக்கிறேன், நன்தினம் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக பேர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறதே, நீங்க அந்நிய பாஷை பேசினாலோ தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலுமே என்ன சொன்னாலுமே அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வீணா இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. சிலருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிடுவோமே, ஆலயத்துக்குள்ளே வரும்போது எப்படிப்பட்டவர்களா இருக்கார்கள், அந்நிய பாஷைகளும் மற்றவர்களோடு அன்பா இருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா அதே போல அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் அவர்களை பார்ப்போம் என்று சொன்னால், ஆலயத்துக்கும் வீட்டுக்கும் அவருடைய ஜீவிதமானது நேர் எதிர்மறையா இருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் உறவு எப்படி பலப்பட்டு கொண்டிருக்கும். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அநேக பேர் சொல்வதை நாம கேட்கிறோம். ஆனா அன்பில்லாத இடத்துல ஆவியானவர் எப்படி வெளிப்பட முடியும்? அன்பில்லாதவன் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அன்பு இருக்கு எந்த மனிதனிடத்துல அன்பு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த மனிதனோடு கூட தான் ஆண்டவர் சிவா அவர் பேசுவதை நாம பார்க்க முடிகிறது. இந்த அன்பு என்ன செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கும் போதே, அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்குமாமா, அங்க சாந்தமும் தயவும் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்காது, பொறாமைகள் இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல அங்க என்ன இருக்காது, இருமாப்பு இருக்காது. அன்பு என்ன செய்யாது, அது தற்புகழ்ச்சியை என்னைக்குமே தேடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அநேக மனிதர்கள் இன்னைக்கு என்ன செய்றாங்க, தற்புகழ்ச்சியை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை ஓரளவு அவங்க போதிக்க தெரிந்தவங்க சொல்வது என்ன, எனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்ற விதமாய் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா யாருக்கும் ஒன்றும் தெரிவது இல்லை. ஆவியானவரிடத்தில் அன்பாய் இருந்தால் ஆவியானவர் அந்தந்த காலத்துக்கு நேரத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நம் நாவில் அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா தெய்வ அன்புதான் நம்ம என்ன செய்யும், ஒரு மனிதனை கூட்டி சேர்ப்பதை நம்ம பார்க்க முடியும். தெய்வ அன்புதான் சபைகளுக்குள்ளே ஆத்தும ஆதாயத்தை கொண்டு வர முடியும். தெய்வ அன்பு இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும், அங்க கோபம் இருக்காது, அங்க இருக்காது, அங்க எந்த விதமான போராட்டத்தின் அனுபவங்கள் இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள அங்க என்ன உண்டாகும், அங்க தெய்வீக தன்மைகள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா அனுபவத்துக்குள்ளாகி இருக்கிறோம். நான் தெய்வத்தின் மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும்.
தெய்வத்தின் மேல் நான் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னா என்னோடு கூட இருக்கிற சக மனிதர் மேல் அன்பாக இருப்பேன். அந்த அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் தைரியமா சொல்லலாம், ஆண்டவரோடு கூட நான் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த அன்பை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே, அன்பு எனக்கு இராவிட்டால் எல்லாமே அது வீண் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தெய்வீக அன்பை எங்களுக்குள்ள கொடுங்க, அந்த பரிசுத்த அன்பை எங்களுக்குள்ள கொடுங்கப்பா. பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல் எங்களுக்குள்ள கொடுங்க, பரிசுத்த அன்பை கொடுங்க. அன்பிலே ஒருவரோடு ஐக்கியப்பட உதவி செய்ய ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.